வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு மனிதர்களுடைய குணம். குணத்துக்கும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இருக்கு. நம்ம குணம் மாறும்போது, நம்ம குணம் எமோஷனல் ஏதாவது ஃபீல் பண்ணும்போது நமக்கு உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். உடல் உறுப்புக்கும் குணத்துக்கும் என்ன சம்பந்தம், அதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சிலர் நம்ம பார்க்கும்போது எப்பவுமே ஹேப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. அவங்க கூட பேசினாலும் அவங்க கூட இருந்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க கூட பேசணும், அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. அவங்க கோபத்தோடு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எரிஞ்சு விழுந்துட்டு அவங்கள முகத்தை பார்த்த உடனே நமக்கு அவங்கள விட்டு விலகி போகணுன்னு தான் தோணும். அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் பயத்தோடு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அவங்களுக்கும் நம்ம உடல் உறுப்புகளுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லா மனிதர்களுக்கும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது. எல்லாருக்கும் நல்ல குணமாக சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. உலகமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அப்படி நடக்கிறதில்ல. காரணம் என்ன? ஒருத்தருடைய வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தை பருவத்திலிருந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி, அவங்க காலத்தினால், சூழ்நிலையினால், சமுதாயத்தினால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கம், அவங்க குடும்பத்தினுடைய வளர்ப்பு, இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஒருத்தருடைய குணம் மாறுபாடு அடையிறதுக்கு. முதல்ல நம்ம பார்க்க போகிறது இரைப்பை, மண்ணீரல். நம்ம உண்ணக்கூடிய உணவு, அதிலிருந்து சத்துக்கள் எடுத்து நம்ம உடல் முழுக்க அந்த சத்துக்கள் போய் சேர்றதுக்காக முதல் பங்கு வகிக்கிறது இரைப்பையும் மண்ணீரலும். இப்போ இரைப்பையும் மண்ணீரலும் பாதிக்கப்பட்டால் என்ன ஆகும்? இரைப்பையும் மண்ணீரலும் பாதிக்கப்படும் போது நமக்கு கவலைகள் அதிகமாக இருக்கும், மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு கவலையும் மன உளைச்சலும் அதிகமாக இருந்தாலும் இரைப்பையும் மண்ணீரலும் பாதிக்கப்படும். கவலை, எல்லாருக்குமே கவலையும் மன உளைச்சலும் வரும். இது அதிகமாகும் போது, அளவுக்கு மீறி அதிகமாகும் போது தான் இந்த மாதிரி நோய்கள் உருவாவதற்கு காரணம். இதனால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, குடல் சம்பந்தமாக உள்ளது, அல்சர் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், குடல் புண் சம்பந்தமாக உள்ளது, இரைப்பை சம்பந்தமாக உள்ள ஜீரண சக்தி குறைபாடு ஏற்படுறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள்லாம் கவலையும் மன உளைச்சலும் வரும்போது வரும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சிறுநீரகம். சிறுநீரகம் பாதிப்படைஞ்சால் என்ன ஆகும்? அவங்களுக்கு அதிகமாக பய உணர்வு வரும். பய உணர்வு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னாலும் சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதிகமாக இதில் பாதிக்கப்படுறது சிறு குழந்தைகள் பாதிக்கப்படும். அவங்களுக்கு ஒரு மெச்சூர்டு வர்றது வரைக்கும் அவங்க ஒரு சேஃப்டி சோனில் இருக்கணும். பயம் அதிகமாக ஏற்படாமல் பெற்றோர்கள் பார்த்துக்கணும். குழந்தையிலேருந்து ஏற்படக்கூடிய பயம்தான் அவங்க பெருசாகி அவங்க படிக்கிற சமயத்துலேயே ஆனாலும் சரி, அவங்க வேலைக்கு போகிற சமயத்தில் ஆனாலும் சரி, அந்த பய உணர்வுனால அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல், கவலை எல்லாருமே வர்றதுக்கு காரணமாக அமையும். சில செயல்கள் செய்யும்போது பய உணர்வு வருவது இயற்கை தான். எல்லாருக்குமே அந்த பய உணர்வு இருக்க தான் செய்யும். அது அதிகமாக ஆகாமல் நம்ம குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, அந்த பய உணர்வு அதிகப்படியாக ஆகாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இதயம். இதயம் அப்படின்னாலே ஒரு அன்பின் குறியீடு. அன்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம அதிகப்படியான மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்மளை அவ்வளோ சந்தோஷமாகவும் நம்ம உடல் உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக செயல்படவும் இதயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு இதயம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியோடது இதயம். அந்த மகிழ்ச்சியே அளவுக்கு மீறி போகும்போது, அது ஒரு ஆணவமாக மாறுச்சுன்னா, அது பெருமை அப்படிங்கிற ஒரு ஆணவத்துக்குள்ளே போகும்போது நமக்கு உடல் பாதிப்பை ஏற்படுத்தும், இதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எதுவுமே அளவோடு இருக்கும்போது மட்டும்தான் அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அளவுக்கு மீறி போகும்போது எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஆபத்து தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நுரையீரல். நுரையீரல் பலவீனமாக இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு துக்கமான விஷயத்தை கேட்கும்போது தாங்கிக்க முடியாத அளவுக்கு அந்த ஃபீல் இருக்கும். சத்தமாக அழுகிறது, சிலவங்க துக்கத்தை தாங்க முடியாமல் சத்தமாக அழுவாங்க. அந்த அழுகிறது ஓவராக அழுகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு மூச்சு அடைச்சி அவங்க மயக்க நிலை அடையிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது காரணம் என்னென்னா, துக்கமான விஷயமும் அளவுக்கு மீறி சத்தம் போட்டு அழுகும் போதும் நமக்கு நுரையீரல் பாதிக்கப்படும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கல்லீரல். நம்முடைய உடல் உறுப்பிலேயே மிகப்பெரிய உறுப்பு கல்லீரல். கல்லீரல்ல இருந்து தான் நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி கிடைக்குது. கல்லீரல் எதனால் பாதிப்படையுதுன்னு பார்த்தோன்னா, கோபம், அதிகப்படியான கோபம் வரும்போதும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போதும், நீ ஒரு விஷயத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு யாராவது சொல்லும் போதும், அந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை நமக்கு ஏற்படும் போதும்
கல்லீரல் பாதிப்படையும். இப்போ நம்ம உடல் உறுப்புகள்லாம் எதனால் பாதிப்படையுதுன்னு பார்த்தோம். அந்த காரணங்கள்லேருந்து நம்ம எப்படி பாதிப்பிலிருந்து வெளியே வர்றது, இதை எப்படி சரி பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நம்ம தினந்தோறும் நல்ல உடற்பயிற்சி செய்கிறதுனாலையும் மூச்சு பயிற்சி செய்கிறதுனாலையும் மனதையும் உடலையும் கட்டுப்பாடோடு வச்சுக்கலாம். அதனால் நமக்கு எந்த பாதிப்பில் இருந்தும் நம்மளால் தப்பிச்சுக்க முடியும். எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். நம் உடலை பற்றியும் உடல் உறுப்புகளை பற்றியும் பேசணுன்னா நிறைய பேசிட்டே போகலாம். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப எளிமையாக சுருக்கமாக சொல்லியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் பதிவுகள் மறுபடியும் போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்குள்ளே கமெண்டில் உங்களுக்கு பிடிச்ச கேள்விகளை எழுப்புங்க. நான் அதுக்கான பதில் அளிக்கிறேன். நன்றி.